ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு 18 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அண்ட் இது ஒரு மேபி லைக் ரன்ஸ்ல வந்து 18 அப்படின்றது ஒரு கன்வின்சிங்காக தெரியலாம். பட் ஆனால் ரொம்ப ஒரு டைட்டான ஒரு கேமாக தான் நடந்து முடிஞ்சுது. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விகிரி அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம் சார். சார். இதுல வந்து முக்கியமா சொல்றது என்னன்னாக்க சிஎஸ்கே 150 தாண்டாதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க சார். இன்னைக்கு 201 வந்துட்டாங்க சார் அவங்க. சார் அது பெரிய விஷயம் அது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க. ஆமாம் சார். அண்ட் எனக்கு வந்து ஐ தாட் பஞ்சாப் ம். ஒன் த டாஸ் அண்ட் டுக் பேட்டிங். ம். அது ரொம்ப தப்பான மூவ்னு கேள்விப்பட்டேன். நினைக்கிறேன் நான். ஏன்னாக்க அவங்க பயங்கர கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்காங்க சார் ம். முதல்ல. யா. நம்பர் பேட்டிங்ல வந்து நம்பர் 2 பிரபு சிம்ரன் 0, ம். நம்பர் 3 ஸ்ரேயா சேர் 9, ம். நம்பர் 4 வந்து ஸ்டாய்னிஸ் 4, ம். அப்புறம் வதேரா 9, தென் ம். மேக்ஸ்வெல் 1. எஸ். 5 விக்கெட் வந்து டெலிஃபோன் நம்பர் மாதிரி இருந்தது. ம். அந்த பையன் மொத்தம் அபாரமான இன்னிங்ஸ் ஆடினான். ஆர்யா யா. பிரமாதமான இன்னிங்ஸ் ஆடினான். அது அன்பிலீவபிளி பிக் நாக் அது. ம். இல்லைன்னா அவங்க கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க அவங்க ம். ம். பயங்கரமா. ஸோ அது டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது பெரிய தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க வந்து அவங்க இந்த மாதிரி சாலிட் பேட்டிங் வச்சுட்டு தே மஸ்ட் சேஸ். ஓகே. உட்காந்து அன்னெசரியா வந்து பேட்டிங் எடுத்துட்டு மாட்டினாங்க. ம். அண்ட் சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் த மேட்ச். அந்த பவர் பிளேல கொஞ்சம் ரன் அதிகமாக வந்ததுனாக்க, ம். 70 80 ரன் வந்ததுனாக்க டெஃபினட்டா வின் பண்ணியிருப்பாங்க. ம். அதுக்கு வந்து காரணம் வந்து சிஎஸ்கேவோட ஓன் மேக்கிங் தான். ம். ஏன்னா பவர் பிளேல மறுபடியும் வந்து ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இது பண்ணாங்க. ருத்ராஜ் முன்னாடி போயிருக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது ம். அது ம். ஒண்ணு. இந்த ம். 4 கேட்ச் விட்டாங்க, 4 5 கேட்ச், அது ஒண்ணு எஸ். இருக்கு. ம். ஓ. பட் கேட்சஸ் வந்து டிராப் பண்றது சகஜம். ம். அதனால பிளேம் பண்ணக்கூடாது. பட் ம். கேட்சஸ் வின் மேட்சஸ், அது ஒண்ணு இருக்கு. ம். ஓகே சார். அண்ட் இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லா விக்கெட்டு ஒரு 80 ரன்லயே 5 விக்கெட்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு. பட் ஆனா பிரியான்ஷ் ஆர்யா மாதிரியான ஒரு பிளேயரோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கு ஒரு கேலிபர் உள்ள ஒரு பிளேயர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லாம போயிட்டாங்களா? இப்போ என்னன்னா யூஸ்வலாவே ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதுக்கு ஒரு கிளச்சா ஒரு பவுலர் வருவார். திடீர்னு என்னன்னா ஷர்துல் தாக்கூர் மாதிரியான ஒரு பவுலர் வரலாம். திடீர்னு மேக்ஸ்வெல் மாதிரியான ஒரு பிளேயர் திடீர்னு வந்து ஒரு விக்கெட் மட்டும் டக்குன்னு எடுத்து அந்த அந்த ஒரு செயினை பிரேக் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரியான ஒரு பவுலர் வந்து பிரேக் த்ரூ போலர்ஸ். ஆமா. எஸ், அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இல்ல இல்லாம. சார், அப்படி இல்ல. ஏன்னா ம். இல்ல இல்ல இவங்க வந்து நீங்க பாருங்க, பிரமாதமா இவங்க எல்லாரையும் அவுட் ஆகிட்டு வந்தாங்க. ம். ஸ்ரேயா சேர் அவுட் ஆக்கினாங்க, பிரப்சிபன் அவுட் ஆக்கினாங்க. யா. ஸோ இதெல்லாம் பவுலர்ஸ்க்கு கிரெடிட் தானே. கலீல் அஹமட் நல்லா போட்டு ஸ்ரேயா சேரை போல்ட் ஆக்கினாரு. ம். அப்புறம் பிரப்சிம்ரனை அந்த சௌத்ரி அவுட் ஆக்கினாரு. ஸ்டாயின் இஸ் அ பியூட்டிஃபுல்லா எடுத்தார் அஸ்வின், கார்ட்டூன் ம். போல்ட். ம். ம். ஓகே. பட் இதை வந்து பண்றது முடிஞ்சுதான் பண்ணாங்க. ஆனா அந்த பையன் வந்து ஆர்யா ம். அபாரமான இன்னிங்ஸ் ஆட்டான் சார். ம். ம். அது ம். வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ் சீன் இன் ஐபிஎல். ஓகே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ம். ஓகே சார். பட் பவர் பிளேல மறுபடியும் மறுபடியும் அஸ்வினை கொண்டு வராங்க, எதுக்குன்னு தெரியல. இது வந்து நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன். ம். பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் போடுறதே தப்பு. அதுவும் அஸ்வினுக்கு பவர் பிளேல முன்ன மாதிரி வரல போலிங். ம். அவர் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் நிறைய ரன் கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட 20 ரன் கொடுத்துட்டாரு அவர் ம். ம். பவர் பிளேல. யா. அதனால வந்து பவர் பிளேல வரக்கூடாது, ஸ்பின்னர்ஸே வரக்கூடாது பவர் பிளேல என்ன கேட்டாக்க. அது ஓகே. திருப்பி திருப்பி சிஎஸ்கே அந்த மிஸ்டேக் பண்றாங்க. ஓகே சார். அண்ட் பத்திரனா போன சீசன் சிஎஸ்கேயோடைய ஒரு ஸ்பியர் ஹெட்டாக இருந்தார். பவுலிங் ஸ்பியர் ஹெட்னா அவர் தான். வந்தன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரன்னை கண்டெயின் பண்ணுறதா இருக்கட்டும், எக்கனாமிக்கல் ஸ்பெல்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் அவர் சுற்றி இருந்தது. பட் இந்த சீசன் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குறீங்களா சார் எதுவும்? இல்ல சார், போன மேட்ச் அருமையா போட்டார் சார் அவர். ம். பத்திரனா ம். ம். போன மேட்ச், அதுக்கு முந்தின மேட்ச் ரொம்ப அருமையா போட்டார் அவர். ஓகே. அதுவும் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இன்ஜரி, ரைட். ம். அந்த சமயத்துல நான் கூட சொல்ல அப்ரிஷியேட் பண்ணிருந்தேன், நல்லா போட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த பையன் வந்து, அந்த ஆர்யா, எனக்கு என்னமோ பெரிய பிளேயரா வருவான்னு தோன்றுது. அவன் அந்த ம். மாதிரி ஒரு அடி அடிச்சான் சார் அவன் போட்டு. ம். அபிஷேக் சர்மாவும் அந்த அப்படிதான். அவரும் அதுக்கு அவனுக்கு ஈக்குவலா விளையாடக்கூடிய ஆளு. ம். பட் இவன் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா வருவான்னு எனக்கு தோன்றது இது உள் மனசுல. ஓ, ஓகே ஓகே சார். அவன் தான் வந்து பத்திரனாவை வந்து 3 6 4 6 அடிச்சிட்டான் ஒரு எஸ். ஓவர்ல. ம். ஆமாம் சார். பத்திரனாவை சிக்ஸ் அடிக்கிறது ஈஸி இல்லை சார். எல்லாரையும் நீங்க அடிக்கலாம், ஆனா பத்திரனாவை அடிக்கவே முடியாது. ம். ஓகே. ஸோ அவன் அடிச்சது பெரிய விஷயம் அது. ம். அந்த ஓகே. தட் பாய் மேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சைட்ஸ்.
ஓகே. மேபி லைக் ஏன்னா டெஃபினட்டா ஒரே ஒரு கேம் சேஞ்சரிங் இன்னிங்ஸாவே நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இன்னிங்ஸ். ஆமா சார். ஆமா ஆமா. அண்ட் நம்ம சிஎஸ்கேயோட பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய 4 ஓவர்ஸ் ஸ்பெல்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஒன்னு ரவீந்திர ஜடேஜா, அவருடைய எக்கனாமி ரேட் வந்து 3 ஓவர்ல 18 ரன் மட்டுமே கொடுத்து 6 எக்கனாமி ரேட் இருந்தது. இன்னொன்னு நூர் அகமது 3 ஓவர்ல 32 ரன், பட் ஆனால் ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த ரெண்டு மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது தீஸ் டூ பிளேயர்ஸ் ஹேட் அ பெட்டர் கேம். பட் ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து கடைசியில் நடந்துருச்சு. இது வந்து ருத்ராஜோட தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ருத்ராஜ் வந்து மேபி லைக் பவுலர்ஸ் ரொட்டேஷன் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும்ட்டு. இல்ல அந்த சுச்சுவேஷனை பார்த்து அவர் பண்ணியிருக்காரு. ம். எப்படி இருந்தாலும் டெஃபினட்டா கண்ணிலேயே தோனி கிட்ட பேசியிருப்பாரு. தோனி கண்ணிலேயே சொல்லி சஜஷன் கொடுத்திருப்பாரு. ஏன்னா தோனிக்கு தெரியாம எதுவும் நடக்காது. ம். ஒன் திங். ஸோ ம். அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை. இந்த பவர் பிளேல கொண்டு வந்து தான் எனக்கு மிஸ்டேக்னு தோணுது. ஏன்னா அது தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த மிஸ்டேக்கை பண்றாங்க. ம். ஒன்று முன்னாவது நிறைய கேட்சஸ் விட்டாங்கல்ல, அது ஆமா. ஒன்று இருக்குல்ல. ம். 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 அதனாலதான் இப்ப இந்த பையனுக்கே ரெண்டு மூணு கேட்ச் போச்சு போல இருக்கேன் ம். இல்லையா? ஆமா சார். அண்ட் அது நான் ஒன்னு சொல்லி ஆகணும் சார். திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன். ம். ஒஸ்ட் ஐபிஎல் பேட்ஸ்மேன் யார் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க? யார் சார்? மேக்ஸ்வெல். யா. இது வரைக்கும் அவன் வந்து அடிச்சதே கிடையாது சார். ம். அவனை திருப்பி திருப்பி அவனை எடுக்கிறாங்க, திருப்பி திருப்பி 15 கோடி கொடுக்குறாங்க, திருப்பி திருப்பி அவனை வந்து கட்டிட்டு அழறாங்க. ம். ஆனா அவன் அடிக்கதே கிடையாது. ம். ரொம்ப ரொம்ப எனக்கு சிரிப்பா வருது அவனுக்கு பேட்டிங்கை பார்த்தாக்க. ஓகே. ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு பேட்டிங். ம். ஓகே சார். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் மறுபடியும் ருத்ராஜ் இன்னட் நம்பர் 3 ஒன் டவுன் பிளேயரா ருத்ராஜ் கெய்க்வாட் மறுபடியும் வராரு. அந்த அந்த ஒரு டெசிஷன் பத்தி எப்படி சார் நினைக்கிறீங்க? தப்பு சார், அது தப்பு. நான் போன மேட்ச் கூட நான் சொல்லியிருந்தேன் நான். ம். Yeah. ஒரு ரைட் லெஃப்ட் இருந்திருக்கணும் ஒன். ரெண்டாவது ருத்துராஜ் வந்து ஓப்பனிங் இருந்தாக்க ம். பவர் பிளேல 60 ரன் மேல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ம். ஓகே. ம். இதுல கான்வே வந்து நல்லா விளையாடுறாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னாக்க இப்பதான் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க அவருக்கு. ம். 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 அண்ட் அவர் வந்து அவர் பொசிஷனுக்கு சேவ் பண்ணிக்கிறதுக்காக சேஃபா தான் விளையாடுவார். ம். நீ வந்து மத்த எல்லா டீம்லயும் ஒரு பிஞ்ச் ஹிட்டர் ஒருத்தர் இருக்காங்க. ம். இப்ப பஞ்சாப்ல எடுத்துக்கோங்க பிரப் சிம்ரன் இருக்காரு. ம். கல்கட்டால எடுத்துக்கோங்க சுனில் நாராயண் இருக்காங்க. Yes. பெங்களூர் எடுத்துக்கோங்க சால்ட் இருக்காரு, ஃபில் சால்ட் இருக்காரு. ம். அந்த மாதிரி அதிரடி, அதாவது அவுட் ஆனா பரவாயில்ல, ஆனா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 80 ரன் கொண்டு வருவேன்ட்டு ஒரு பேட்ஸ்மேன் அனுப்புறாங்க அவங்க பர்பஸா. ம். 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 அந்த மாதிரி சிஎஸ்கேல பண்றதே கிடையாது. ம். அதுதான் ப்ராப்ளம். ஓகே. அது மாதிரி பண்றதுக்கு ஏன் கிடையாதுனாக்கா 25 பேர்ல ஒருத்தவங்க கூட கிடையாது. அந்த மாதிரி வெரி சேட் திங். ம். ஓகே சார். அந்த மாதிரி பிஞ்ச் ஹிட்டர் யாருமே இல்லை. இந்த டைம் ஆக்சுவலா கான்வே வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் அண்ட் பட் என்னன்னா ரிட்டையர்ட் அவுட் ஆனாரு. ஸோ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மும்பை கேம்ல வந்து திலக் வர்மா வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆக்க வச்சாங்க. அண்ட் அதுக்கு நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. எதனாலனா அவரோட கான்ஃபிடன்ஸை ஆமா, கிரஷ் பண்ற மாதிரியான ஒரு டெசிஷன் இது அப்படின்ட்டு. அது டெவன் ரொம்ப. கான்வே அதுவும் நீங்க- இல்லாம ம். அதுவும் இல்லாம ம். அவரை வந்து செம்ம பிளேயர்னு தெரிஞ்சுட்டு அவரை வந்து உள்ள அனுப்பிச்சு ம். ஜஸ்ட் பிகாஸ் இது ஒரு ஓவர் சரியா விளையாடணும்னு ம். 6 பால் வந்து ரன் அடிக்கலன்ன உடனே ஹார்திக் பாண்டியா கோச்சின்னு அவர் உள்ள அனுப்பிச்சிட்டாரு. ம். அதனால அவருக்கு பதிலாக சாண்ட்னர் வச்சாரு. ம். நான் இதே உள்ள வந்து சூரியகுமார், நமந்தீர் அந்த மாதிரி பிளேயர் உள்ள இருந்தானாக்கா அவனை வந்தானாக்கா பரவாயில்ல, அடிக்கிறவன்னு சொல்லலாம். ம். சாண்ட்னர் வந்து ரொம்ப சேஃப் பேட்ஸ்மேன். அவரை போய் இவனுக்கு பதிலாக திலக் வர்மாக்கு பதிலாக உள்ள வர சொன்னது தப்பு. ம். ரெண்டாவது திலக் வர்மா சச் அ குட் பிளேயர். ஏன்னா அடுத்த மேட்ச் அடிச்சு காமிச்சிருக்காரு அவரு. எஸ். ம். அதனால வந்து இது வந்து ஹர்திக் பாண்டியாவோட மிஸ்டேக். அதே மாதிரி இதுவும் தோனியோட மிஸ்டேக் இருக்கலாம். ஏன்னா ஜடேஜா வந்து அந்த அளவுக்கு வந்து ம். பயங்கரமா அதிரடி ஆட்டம் ஆடக்கூடிய ஆள் இல்லை அவர். ம். 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 அந்த அளவுக்கு ஆடக்கூடதுக்கு ஆளே இல்லை சிஎஸ்கேல. நீங்க திருப்பி ம். திருப்பி நான் யோசிச்சு பாக்குறேன், மண்டையை பிச்சுக்கிறேன். எனக்கு அந்த பிளேயரே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ம். ஒரு காலத்துல செம்ம பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, ராய்டு, ம். அப்புறம் உத்தப்பா. ம். அவங்களாம் ஓப்பனிங் போனா அடி அடி அடின்னு அடிச்சுட்டு வருவாங்க அவங்க. ம். 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 அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிஎஸ்கே. வெரி புவர் சைட். ம். ஓகே சார். அண்ட் அகெயின் ஸ்டீஃபன் டெவன் கான்வே ஃபிளமிங் இப்படி தான். அனுப்பின டெசிஷனை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? டெவன் கான்வே வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் ரிட்டையர்ட் அவுட் பண்ண ஒரு டெசிஷன் வந்து என்ன எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? தட் இஸ் நாட் அ குட் டெசிஷன் பிகாஸ் சப்ஸ்டியூட் அமிச்சது சரி கிடையாது. ம். அதுதான் சொல்றேன். ஓகே. சரி ஓகே. நீங்க அனுப்பலாம். எப்படின்னாக்க ருதர்ஃபோர்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கான்னு வச்சுக்கோங்க உள்ள, ஆர் ரிங்கு சிங் மாதிரி ஒருத்தர் இருந்தானாக்க, ஆர் ரசல், நீங்க ம். அனுப்பலாம் தைரியமா. ஏன்னா அவங்க வந்து அடிச்சு காமிச்சிருக்காங்க. ம். ஓகே. நான் சொல்றது புரியுதா? ஒரு ஓவர்ல 25 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, 4 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு. ம்.
ஆனா ஜடேஜாக்குல அந்த மாதிரிலாம் கிடையாது இல்ல. சிஎஸ்கேல யாருக்குமே கிடையாது இல்ல, 4 சிக்ஸ் அடிக்கிற ஆள் யாருமே இல்லையே. ம், 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 அதனால கான்வே வந்து அட்லீஸ்ட் கான்வேயாவது பாலை நல்லா சைட் பண்ணிட்டு விளையாண்டுருக்காரு. ம், ஐ மீன் அவருக்கு இப்ப வரவன் வந்து புதுசா வந்து ஆரம்பிக்கணும். ம், ம், ம். அதனால வந்து தட்ஸ் a பேட் டிசிஷன், தட்ஸ் நாட் a குட் டிசிஷன். ஓகே சார். அண்ட் இன்னைக்கு இப்ப போக போ ம், சி வின் பண்ணும்போது கேப்டன்சி நல்லா இருக்கும் சார், ம். தோக்கும் போது தான் கேப்டன்சி வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும், என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்கன்ட்டு. ஓகே சார். இப்ப பாருங்க, எல்லா மேட்சும் வந்து கிங்ஸ் 11 வின் பண்ணியிருந்தாங்க. ம், தோ தோத்தப்புறம் தான் அவங்களோட இது ஸ்ரேயஸ் ஐயரோட வீக் பாயிண்ட்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து அவர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது தப்பு என்னை பொறுத்த ம், வரைக்கும். ம், அப்புறம் பேட்டிங் பயங்கர கொலாப்ஸ், ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் வந்து சிங்கிள் டிஜிட்ல போயிருக்கு. ம், அது பெரிய லக்கு. தோனி அவுட் ஆயிட்டாரு ம். அவங்களுக்கு. யா. அதனால வந்து சேஸ் பண்ண முடியல. தோனி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆனா வர முடியாது என்ன, பிகாஸ் தோனி இது வரைக்கும் வந்தது கிடையாது, இவ்வளவு ஏழியரா வந்தது கிடையாது அவரு. ம், யா. அண்ட் அது நிறைய பேர் அதனால வந்து அவர் போய் ஏன்னா தோனி 3 டவுன்ல வராரு, இன்னட் நம்பர் 5 வராரு. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூவா பாக்குறீங்களா சார் நீங்க? ஆமா ஆமா, அது இதுதானே ஜனங்க கேட்டாங்க. ம், தோனி முன்னாடி வரணும் முன்னாடி வரணும் வந்தாரு, வந்து 2 3 சிக்ஸ் அடிச்சாரு, ஆடி காமிச்சாரு, அவ்வளவுதான். ம். ஓகே சார். அண்ட் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும். ஓகே சார். அண்ட் யூஸ்வலா நீங்க என்னன்னா அந்த சொல்லுங்க சார். டார்கெட் இஸ் டூ மச் இல்ல தோனி வரும்போது. ம், ம். யா. ஓகே சார். ஏதோ ஒரு 2 ஓவரு 30 ரன்னு அந்த ம், மாதிரி இருந்தா அவரை ஆச்சிடலாம். 2 ஓவர் இருக்கும்போது 45 ரன் ஆயிடுச்சு, ம். கஷ்டம். ஓகே சார். அண்ட் நீங்க ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. சிஎஸ்கே வந்து இந்த டைம் பிளே ஆஃப்ஸ் போறதே கஷ்டம் அப்படின்ட்டு. ஆமா இப்போவும் சார். இப்போவும் அதே ஒரு முடிவுல தான் இருக்கீங்களா? இல்ல இன்கேஸ் பிளே ஆஃப் போறதுக்கோ இல்லைன்னா இதுக்கு மேல இந்த டீமை வந்து ஒரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் டீம்ல? ஆ அதுதான் வந்து எனக்கு புரியவே இல்லை. ம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுனாக்கா நான் பிளே ஆஃப் போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ம், இப்ப இருக்கிறது வந்து 11 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. ம், அந்த முகேஷ் சௌத்ரி ஒருத்தன் தான் வந்து கேன் பி ரீப்ளேஸ் பை காம்போஜ். ம், அதுவும் பண்ணல அவங்க. ம், ஓகே, முகேஷ் சௌத்ரியே வச்சிருந்தாங்க, அது ஏன் தெரியல. இன்னும் இந்த மேட்ச் வந்து காம்போஜ் விளையாடிருக்கலாம். ம், பட் நான் என்ன சொல்றேன், உள்ள ஒத்தருமே கிடையாது. இப்ப 25 பேர்ல ம், 11 பேர் போயிடுச்சுன்னா மீதி 14 பேர் தண்டம். ம், திருப்பி திருப்பி திரிபாத்தி, ஹூடா, சாம் கரன் இவங்க தான் இருக்காங்க. ம், நீங்க பாருங்க இந்த இம்பாக்ட் லிஸ்ட பாருங்க, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க அதுல. ம், 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 தட் மீன்ஸ் உள்ள 10 பேர் வந்து தண்டத்துக்கு உட்காந்து சும்மா ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒழிய ம். ஒருத்தர் கூட லாய்க்கு இல்லை. தட் மீன்ஸ் ஹோல் பிளேம் இஸ் ஆன் தி பீப்புள் ஹூ டிட் த ஆக்ஷன். ஓகே, ஓகே, அவங்க தான் மிஸ்டேக் பண்ணாங்க திருப்பி திருப்பி. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.